அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நியாயம் காக்கும் மனசுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. அழகாக பேசும் திறன் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களுடைய பேச்சால எதிரிகள் கூட இவங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு பேச்சில் இனிமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்களுடைய துணிச்சலான குணத்தோட அந்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்களுக்கு தெளிவும் ஞானமும் இருக்கணுங்க. யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், இந்த செயலை செய்யலாமா, இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கணுங்க. நீங்கள் ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டா அதில் உறுதியாக இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை. எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சாதான் மனநிலை ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரு மனிதனின் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. சில நேரங்களில் வேலை வருமானம் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்காத ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறோங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க துர்க்கை அம்மனை போல மற்றவர்களின் துன்பத்தை கண்டு அதை எப்படியாவது சரி செய்ய நினைக்கிறாங்க. இவங்க அன்பும் ஒழுக்கமும் சமநிலையும் அழகும் நிறைந்தவங்க. எதையும் சமமாக நிறுத்தும் சக்தி இவங்களுக்கு இருக்கு. துலாம் ராசியால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சிரிக்கும். ஆனால் இவங்க சிரிப்பது அரிது. இவங்க பேசும் வார்த்தை தீர்ப்பு மாதிரி இருக்கும். மற்றவர்கள் உதவி கேட்கும் முன் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க. தன்னோட வாழ்க்கையில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க சிறப்பான வாழ்க்கை வாழவில்லை. 2025 முடிய போகும் இந்த வருடத்தில் கூட கஷ்டம் கொஞ்சம் கூட குறையலை. இந்த வருஷத்தை எப்படி கடந்து முடிக்க போகிறோமோ என்று பயப்படுறாங்க. ஆனால் இந்த பதிவு அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் துலாம் ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். 2026இல் ஒரு நல்ல மாற்றத்தோட சிறப்பான வாழ்க்கையோடு அடியெடுத்து வைப்பீங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை நிற்கும். துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறாரு. அவர் கூடவே புதனும் இணைஞ்சிருக்கிறார். இதனால புத சுக்கிர யோகம் உருவாகி இருக்கு. இந்த யோகம் கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லானாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பொருளாதார நிலையில சிறப்பா இருக்கும். பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பழைய தொழில்கள் எல்லாம் பைசல் செஞ்சுட்டு புதிய தொழில் தொடங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சிருங்க. கூடுதலாக உழைச்சாலும் அதற்குரிய பலன் இருக்கு. குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காரு. இதனால பொருளாதாரத்தில் பற்றாக்குறையாகலும் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். திரவியல் லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் வரும். சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் இருக்கார். ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வர்றது அற்புதமான நேரம். எந்த துறையில் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். தெய்வீக பயணங்கள் அதிகமாகும். செவ்வாய் தனுசு ராசியில இருக்கார். சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். துணிவு தன்னம்பிக்கை கூடும். புதன் பகவான் விருச்சிகம் ராசியில் இருக்காரு. செலவுக்கு ஏற்ற வரவு வந்து சேரும். சேமிக்க இயலாது. இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான அறிகுறி தென்படும். எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் வரும். வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரும். பெண்களுக்கு
ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்குது. எல்லா விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கூடுமான வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. எந்த ஒரு செயலையுமே பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கணும். பொருளாதாரத்தில் ஒரு குறையும் வராது. கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும். குரு பகவானுடைய பார்வைகள் சாதகமாக இருக்கிறதுனால திருமணம், வளைகாப்பு இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நல்லபடியாக நடந்து முடியும். உறவுக்காரங்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் நல்ல கூடுதலாக கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். ஆனால் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கஷ்டப்பட்டு தாங்க முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கியில் கடனோ உதவி கிடைக்குங்க. குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இனி மகிழ்ச்சி குறையே இருக்காது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்காக நிறைவேறப் போகுது. ஆரோக்கியமாக இருக்கீங்க. பணம் குறையில்லை. உறவுகள், குடும்பம், வேலை, தொழில் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, உயர்வை கொடுத்துருக்கும். ஆணுதினமும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிதானமாக செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். நெருக்கடிகள் விலகும். பேச்சில் தெளிவு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மாசாட்சி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதிர்ஷ்டத்தை நோக்கி நடைபோடக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. புதுசாக வீடு வாங்கக்கூடிய மூலப்பத்திரத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் கவனம் தேவை. பகவதி அம்மனை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இதனால் வரை தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுது. உங்கள் வாழ்க்கையை அருமையாக மாறப்போகுது. திருமண தடை காணாமல் போக போகுது. உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முன்னேற்றமான நாட்களாக இந்த மாதம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகப் போகுது. மேலதிகாரியுடைய ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க போகுது. சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்களில் திடீர்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதுங்க. ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணணுங்க. யாருக்குமே வாக்குறுதி நீங்கள் கொடுக்கக்கூடாது. திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு வழிபாடு செய்யுங்க. யாருக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாதுங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன்.
அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு. தேவையற்ற பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருங்க. மனசுல நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்களே அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்கான வழியை பாருங்க. அடுத்தவங்க கிட்ட போய் உதவிக்கு நீங்க நிக்க கூடாதுங்க. எல்லாருக்காகவும் நான் யோசிக்கிறேன், ஆனா எனக்காக யாரும் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுல தோன்றதாங்க செய்யும். அடுத்தவங்க நம்மளுக்கு நல்லது செய்யாட்டி போறாங்க, நம்மளுடைய குணம் எப்படியோ அதே மாதிரி இருந்துட்டு போதுங்க. யாருக்காகவும் நீங்க எதிர்பார்ப்ப உங்க மனசுல வச்சுக்கவே வேண்டாம். ஆனா அவங்களுக்காக யாரும் யோசிக்கிறதில்ல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் தாங்க குறையும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாக்கு பலமடையும். அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் ஆலோசனை பண்ணிட்டு வாக்கு கொடுக்கறது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அற்புதமான பரிசு தாங்க இந்த வாழ்க்கை. அதனால இந்த வாழ்க்கையை நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? உங்களுக்காக தானே வாழ்கிறீங்க. அதனால இந்த வாழ்க்கையில் யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்கள் மனசுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க. யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் பக்கம் உங்களுக்கு உறுதுணையாக கடவுள் இருக்கார். இதை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க. 2025 முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைய முடிவு பண்ணிட்டா அந்த இலக்கை அடையிறதுக்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் பலருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் அதற்கான பலனை முழுமையாக பெற முடியும். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்க, மன சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் வலிமையாக இருக்க தெளிவும் ஞானமும் தேவைங்க. வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்து நினைக்கிறவங்க கிரகநிலைகள் கொடுக்கிற பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது. உலகத்துல நடைமுறையில நாம ஃபாலோ பண்ண வேண்டிய மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக போகுது. நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். கொஞ்சம் உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட நேரிடும். அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பணத்தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அதனால் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உறவினர்களின் வருகையால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து சீராக இருக்குங்க. வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பது.
நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.